100% இதுக்கான விடயங்களை செய்வதற்கு நாம் தமிழர் கட்சி வந்து அதுக்கு ஒரு குழுவை நாங்கள் அமைச்சிட்டோம். என்ன விஷயம்னா, கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய உருவாயிருச்சு. இப்போ இந்த யூடியூப் சேனல்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அரசியல் புரிதல் நபர்களால் இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக கட்சியினுடைய அந்த யூடியூப் நபர்கள் வந்து படும் கொச்சையா, அருவருக்கத்தக்க வாயில கேவலமா, சொல்ல முடியாத அளவுக்கு மார்பிங் பண்ணி போடுறாங்க. அவர்கள் மீது நாங்கள் என்ன பண்ணுவோம், கிரிமினல் நடவடிக்கைக்கு உச்ச நீதிமன்றம் வருவோம். நீங்க சும்மா ஹைகோர்ட்லாம் போக முடியும் நினைக்காதீங்க, உச்ச நீதிமன்றம் வருவோம், விடமாட்டோம். இந்த கேவியேட் நாங்கள் எதுக்கு தாக்கல் பண்ணோம்னா, ஃபைல் பண்ணிருக்கீங்க, கவர்மெண்ட்டும் அப்பீல் பண்ணிட்டாங்க. எப்படி போகும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோடைய ரூலிங்ஸ் படி தான் சென்னை ஹைகோர்ட் மதுரை கொடுத்துருக்காங்க. இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் பார்த்தீங்கன்னாக்கு, உச்ச நீதிமன்றம் என்ன வழிகாட்டல் சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில் தான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஐயா மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வந்து சி வி கார்த்திகேயன் ஐயா, ஐயா சக்திவேல், அதை நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து பேப்பர் செய்தியில் நீங்கள் அறிவிங்க. இப்போது தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணப்பட்டதாக தகவல், ஆனால் அப்படி எது இந்த வரையும் அவங்க வழக்கு தாக்கல் பண்ணலை. ஆனால் நாங்கள் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் வழக்கறிஞர் பாசறை வந்து இன்னைக்கு வந்து கேவியேட் மனு வந்து நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம். இந்த கேவியேட் மனு தாக்கல் பண்ணி நம்பராக நிற்குது. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு மென்ஷன் பண்ணுவாங்கன்னு வந்தோம், பட் வரல. வந்திருந்தா ஒருவேளை வந்திருக்கும். இப்போ நாங்கள் கேவியேட் போட்டதனுடைய விஷயம் என்னன்னா, எங்களை கேட்காம இந்த விஷயத்துக்குள்ள எந்த உத்தரவும் போடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மனு இன்னைக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். இது வந்து சட்டப்பூர்வமான அணுகுமுறையை தான் மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்துள்ளது. சட்டப்பூர்வமான அணுகுமுறையை தான் எங்களுடைய வழக்கறிஞர் பாசறையும் நாங்கள் பெட்டிஷனராக நாங்கள் வந்து வாதத்தை வச்சிருப்போம். அந்த வாதம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க நீங்கள் தமிழக மீடியா ஃபுல்லாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ இங்கேயும் என்ன நடக்கும்னா, கம்பேஷன் கிரவுண்டில் எப்படி வேலை கொடுக்கலாம்னு சொல்லி பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. சொன்னது சுப்ரீம் கோர்ட். அப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய வழிகாட்டுதல் மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து சென்னை உயர்நீதிமன்றமும் நிறைய கருணை அடிப்படையில் யார் யாருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமும் நிறைய உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு. அதில் மறுபடியும் மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலேயே யார் யாருக்கெல்லாம் கருணை அடிப்படையில் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. இதில் இன்னொன்று தாண்டி நான் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு துறை மற்றும் தமிழ்நாடு தொழிலாளர் துறை ஆணையம் இவங்களும் யார் யாருக்கெல்லாம் அரசு வேலை கொடுக்கலாம்னு சொல்லி 2017 ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசாணைகளை ஜிஓக்களை போட்டிருக்காங்க. அந்த ஜிஓ அரசாணைகளை ஃபுல்லா பாத்தீங்களாங்க சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் தான் நம்ம மெட்டீரியல் நம்ம வச்சிருக்கோம். யாருக்கு கருணை அடிப்படையில் கொடுக்குறது, இவங்க கருணை அடிப்படையில் வருவாங்களா, வரமாட்டாங்கன்னா இப்ப ஜட்ஜ்மெண்ட். ஆனா இப்ப ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டருக்கு அப்புறமா நிறைய ஆன்லைன் ட்ரால் வந்து வெறும் உங்களை மட்டும் இல்ல, நீதித்துறையை பத்தியும் ஜட்ஜஸ் பத்தியும் வருது. இதெல்லாம் கிட்டத்தட்ட கண்டெம்ட் மாதிரி தான் இது. சோ அதை எதுவும் நீதிமன்றங்களுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான எதுவும் யோசனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ 100% இதுக்கான விடயங்களை செய்வதற்கு நாம் தமிழர் கட்சி வந்து அதுக்கு ஒரு குழுவை நாங்கள் அமைச்சிட்டோம். என்ன விஷயம்னா, கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை எல்லாருக்கும் இருக்குது. இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய உருவாயிருச்சு. இப்போ இந்த யூடியூப் சேனல்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற நபர்களை வந்து அந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணி மார்பிங் பண்ணுற வேலையை, தனி மனித தாக்குதல் சொல்லக்கூடிய வேலைகளை நிறைய உருவாக்கிட்டாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக மத்திய அரசினுடைய ட்ராய் நிறுவனமும் மத்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனமும் இதை வந்து உடனே இதை வந்து ஒரு ரெகுலேஷனுக்கு கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னா வழக்கறிஞர் பாசறை இதையும் கவனத்தில் எடுக்கும், கொண்டு போய் நாங்கள் வழக்கப்பட்டிருப்போம். இது சம்பந்தமாக நீங்க பார்த்திருப்பீங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து இந்த தனியார் நிறுவனங்கள் யூடியூப் சேனல் வந்து போற போக்கில் பேசுவாங்க. அது போற போக்கில் தப்பா பேசுறது, போற போக்கில் நீதிபதிகள் அவதூறா கலப்புறது. பேசலாங்க, இங்க யாரை வந்து பேச்சு உரிமை எல்லாருக்கும் இருக்கு. எல்லாரும் விமர்சனத்துக்கு வந்து அப்பாற்பட்டவன் தான். திரு நரேந்திர மோடியா இருக்கட்டும், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் விமர்சனம் பண்ணலாம். அந்த விமர்சனம் அளவோட, ஆக்கப்பூர்வமா, அறிவுபூர்வமா, சட்டப்பூர்வமா இருக்கணும். தனிப்பட்ட தாக்குதலோ, பர்சனல் தாக்குதலையோ, மனைவிகளையோ, குழந்தைகளையோ இல்ல வேற மாதிரியான விஷயங்களையும் நீங்க சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும். இதெல்லாம் சொல்லித்தான் நாங்க மாண்புமிகு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தாக்கல் பண்ணோம். மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற கிளையரசர் விக்டோரியா அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் அத்தனை தலைவர்கள் போற்றத்தக்க கூடியவங்க, அதுல செந்தமிழன் சீமானும் போற்றத்தக்க ஒரு தலைவர், அவரை தப்பா வந்து பேசுவது வந்து ஒருபோது நீதிமன்றம் ஏற்காது.
அப்படின்னு சொல்லியிருந்ததை நீங்க எல்லாம் பாப்பீங்க. இதை நாங்க மறுபடியும் இப்ப அங்குள்ள நீதியரசரையும் அங்க தப்பா தான் போடுறாங்க, அங்குள்ள பொலிட்டிக்கல் தலைவரையும் அங்க தப்பா தான் போடுறாங்க. நான் திரும்ப சொல்றேன், ஈவன் எல்லா கட்சியா இருந்தாலும் சரிதான், அதுல வந்து அரசியல் புரிதல் நபர்களால் இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவே கட்சியினுடைய அந்த யூடியூப் நபர்கள் வந்து படும் கொச்சையா, அருவருக்கத்தக்க வாயில கேவலமா சொல்ல முடியாத அளவுக்கு மார்பிங் பண்ணி போடுறாங்க. இவர்கள்லாம் அந்த கட்சியினுடைய தலைமை அவங்கள அந்த யூடியூப் சேனல் வந்து வழிகாட்டு நெறிமுறை சொல்லி தப்பா போடணும் சொல்லணும். அப்படி இல்லைனாக்கு அவர்கள் மீறி நாங்க என்ன பண்ணுவோம், கிரிமினல் நடவடிக்கைக்கு உச்ச நீதிமன்றம் வருவோம். நீங்க சும்மா ஹைகோர்ட்லாம் போக முடியும் நினைக்காதீங்க, உச்ச நீதிமன்றம் வருவோம், விடமாட்டோம். இந்த கேவியேட் நாங்க எதுக்கு தாக்கல் பண்ணோம்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் விஷயம், தயவு செய்து பார்க்காதீங்க. 2 லட்சத்திலிருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் மாணவர்கள் அங்க டிஎன்பிசிக்கு எழுதி காத்துக்கிட்டு இருக்கான். நான் பல பேட்டியில சொல்லியிருக்கேன், அப்படியே உசுரை கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கு தான் இந்த வழக்கு வந்து வெற்றி பெற்றால் அவர்களுக்கு நாங்க வந்து சமர்ப்பிக்கிறோம், அந்த மாணவர்களுக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம்.